ஃப்ரீலான்சர்ல ஒரு ஜாப் ஒன்று ஓப்பன் ஆகிருக்குது. விஷா போட்டோ ப்ரோ அட்ஜஸ்ட்மெண்ட். அதாவது இவர்கிட்ட வந்து ஒரு ஜேபிஜி ஃபைல் ஒன்று இருக்குதான். அதை வந்து அவர் சொல்ற சில கிரைட்டீரியாவோட மேட்ச் ஆகிற மாதிரி இது பண்ணுவோம். ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எம்ப்ளாயரா. ஸோ இதுல நாங்க ஃப்ரீலான்சர்ல வந்து A to Z கைடை வந்து நாங்க கிளாஸ்ல டீச் பண்றோம். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டார்ட்ல நீங்க ஃப்ரீலான்சர்னா என்ன, இதுல ப்ரொஃபைல் கிரியேஷன் பண்ணிட்டு அதை ஒப்டிமைசேஷன் பண்றது, ஹை குவாலிட்டி ஜாப் ஃபைண்ட் பண்றது, பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன, அதே மாதிரி ப்ரொபோசல் ரைட்டிங். அதாவது இங்க வந்து ஷோ ஆகிற ஜாப்ஸுக்கு வந்து இங்க நீங்க எம்ப்ளாயரை தேட தேவையில்லை. எம்ப்ளாயிஸ் என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் தேவைன்னு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க. அதுல இருந்து ஒரு ஒர்க்கை நீங்க கெதர் பண்ற மாதிரியும் அதுக்கு நாங்க ஒரு ப்ரொபோசல் பண்ணணும். நான் இந்த ஜாப்பை செய்து தரணும்னு சொல்லி நான் எக்ஸாம்பிளுக்கு நான் பாருங்க. ஸோ இந்த ஜாப்லேயே பாருங்க, இவர் சில கிரைட்டீரியா இங்க சொல்றாரு பாருங்க. ஐ ஹாவ் PNG ஹெட்ஷாட் மீட் சில ரெக்யர்மெண்ட் எல்லாம் இருக்கணும்னு சொல்லி இங்க அவர் 2 அட்டாச்மெண்ட் ஒன்று தந்திருக்காரு. இதை நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா விளங்கும். இவர் அட்டாச்மெண்ட் என்ன, இது சம்பந்தமா சொல்ல போறாங்கிறது விளங்கும். இதுதான் அவர் சொல்றது. ஸோ எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல இதை சொல்லுவாரு. ஃபுல் கிரைட்டீரியாவே இவர் சொல்லுவார். சொன்னதுமே இதுல என்ன செய்வாங்கன்னா இந்த ஜாப்பை செய்து கொடுக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே இந்த ஜாப்பை நான் செய்து தரேன் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து இதுல ப்ரொபோசல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரொபோசல் தான் இது. ஓகே, இதைத்தான் நாங்க இங்க படிப்போம். எப்படி அந்த ப்ரொபோசல் ரைட்டிங் எழுதுறது, அதே மாதிரி அந்த ஸ்கீம் கிளைம்ஸ் இருக்காங்க அவங்கள்ட்ட அவாய்ட் ஆகிற எப்படி, ஃபெஸ்ட் ப்ராஜெக்ட் எப்படி நீங்க ப்ரூவா சப்மிட் பண்றது, அண்ட் வந்து 5 ஸ்டார் ரிவ்யூ எப்படி ஃபாஸ்டா எடுக்கிறது, அண்ட் வந்து நீங்க ஃப்ரீலான்ஸ் பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, ஃப்ரீலான்சர் கண்டெஸ்ட் என்ன, ஃப்ரீலான்சர் மெம்பர்ஷிப் டீடைல் என்ன, ப்ரிஃபர் ஃப்ரீலான்சர் ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு என்னங்கிற எல்லா டீடைலையும் நாங்க A to Z இதுல கைட் பண்றோம். ஸோ தேவையானக்கள் நீங்க இந்த கிளாஸஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்க பாத்தீங்கன்னா இவர் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற அமௌண்ட் வந்து $30. ஸோ $30 நீங்க ஸ்ரீலங்கன் மணி கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 9,000 ரூபாய் வரும். என்னன்னா இதெல்லாம் ஒரு பெரிய ஜாப் ஒன்றும் இல்லை. நீங்க இந்த இது தெரிஞ்சாக்களுக்கு தெரியும். இவர் சொல்ற கிரைட்டீரியாவுக்குள்ள வச்சு இதை அட்ஜஸ்ட் பண்றோம்னு சொன்னா உங்களுக்கு போட்டோஷாப் தெரிஞ்சாலே போதும். ஓகே, நீங்க கிளியரா பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி இது உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு கான்செப்ட். அதை நீங்க தாராளமா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இது பண்ணி கொள்ளலாம். அதுல எங்க கிளாஸ்ல நாங்க ஃப்ரீலான்சர் மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், AI இன்கம் ஃப்ரீலான்சர்லாம் டீச் பண்றோம். எல்லாமே ஒர்க்கிங் மேட்டா. நீங்க ஜாயின் பண்ணாம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100 மில்லியனுக்கு மேல மணி ஏர்ன் பண்ணிருக்காங்க. 5+ இயர்ஸா பிசினஸ்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நீங்க ப்ராஜெக்டே எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். பார்ட் டைம் ஃபுல் டைம் உங்களோட ஃபிளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. இது எல்லாம் உங்களோட ஓன் இன்கம். எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லையா. இது வந்து உங்களுக்கு யாரும் பொஸ் இல்ல, அப்படியான ஒரு கான்செப்ட் ஒன்று இல்லை. ஸோ எல்லாமே கிளீன் அண்ட் ப்ராப்பர். நீங்க நான் கிளாஸ் ஜாயின் பண்ணா ஏர்னிங்ஸ் கிடைக்குமா, இதுல ஒர்க் பண்ணலாமாங்கிற எந்த ஒரு டவுட்டும் தேவை தாராளமா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு earn பண்ணிக்கொள்ளலாம். அப்படியான ஒரு கான்செப்ட் தான். ஸோ தேவையான இந்த எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது சம்பந்தமான மோர் டீடைல் ப்ரொவைட் பண்றேன். ஸோ ஃப்ரீலான்சர்ங்கிறது ஒரு பெரிய வெல்த்தியான ஒரு வெப்சைட். நீங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு சொன்னா இதுல உங்களுக்கு மெயினான ஒரு மணி மேக்கிங் ஸ்கீமா இதை மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இதுக்குரிய கைடன்ஸை ப்ரொவைட் பண்ணிட்டு அதை சரியா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா சரி. ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. மோர் டீடைல் ப்ரொவைட் பண்ணுங்க.